வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் போய் இப்படி பண்ணலாமா, யோகி ஆதித்யநாத் காலில் போய் அவர் விழுந்திருக்காரு அப்படின்னு தமிழகத்தில் நிறைய பேரும் குறிப்பாக அரசியல் கட்சியினர்லாம் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி என்ன பண்ணாங்க? அந்த யோகி ஆதித்யநாத் அப்படின்னா யார்? அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருந்துச்சு அரசியலில்? இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கமல் சாருக்கு ஒரு கரியர் ஹிட்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், அதே மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கரியர் ஹிட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம். வசூலில் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. சமீபத்திய தகவல்களை கலெக்ட் பண்ணி சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 500 கோடியை இந்த படம் வசூல் பண்ணதாக ஒரு பெரிய தகவல் நிலவிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டியே இன்னும் அந்த படம் வசூல் வேட்டை நடத்திக்கிட்டே இருக்குங்க. வீழ்ந்த இடத்துலேயே எழுவன்ற மாதிரி நெல்சன் இந்த படத்தில் கம்பேக் கொடுத்துட்டாரு. அப்பேற்பட்ட இந்த படம் சார்ந்து தமிழக மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்க அதே நேரம் இந்த படம் வட இந்தியா முழுக்கவும் அப்படியே பேசப்பட்டு இருக்கு. தியேட்டர்ஸே கொஞ்சம் அதிகமாக்குற டாக் இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜெயிலர் ஃபீவர் இன்னும் குறையில பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணாங்க, இமயமலைக்கு நான் பயணம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. லிட்டரலாக அந்த கொரோனா லாக்டவுன்லாம் தாண்டி ஒரு 4 வருஷம் பிற்பாடு இவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டு தான் அவர் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருந்தார். இமயமலைக்கு போனவர் அங்கே இந்த பாபா கேவ் இருக்குல்ல, அங்கே தியானம் பண்ணார். அந்த ஃபுட்டேஜ்லாம் நம்ம முந்தைய வீடியோலேயே பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமா அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல, அங்கே போயிருக்காருங்க. அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதுமே செய்தியாளர்கிட்ட பேசினார். அப்போ என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நான் சிஎம் யோகி அவர்களை பார்க்க போகிறேன், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், இவரை நான் பார்க்க போகிறேன், அவர் கூட சேர்ந்துனா ஜெயிலர் படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலரோட வெற்றிக்கு கடவுளோட ஆசி தான் காரணம்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கமான பாணியிலேயே இந்த வார்த்தைகளை போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்புனவர் சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்களை நேரில் பார்க்குறாரு. பார்த்த கையோடு அவரோட காலில் விழுந்துட்டாருங்க. இந்த விவகாரம் உள்ளூர் ஊடகங்கள் ஆரம்பித்து தேசிய ஊடகங்கள் வரைக்கும் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு. என்னங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா 73 வயசாக போகுது. யோகி ஆதித்யநாத்துக்கு ஹார்ட்லி என்ன ஒரு 51 அது போல தான் இருக்கும் வயசு. ஆனால் வயசு வித்தியாசம் பார்க்காம அவரோட கால்களில் இவர் விழுந்திருக்காரு. இங்கே சூப்பர் ஸ்டாராக போற்றப்படுற ஒருத்தர் இப்படி போய் பண்ணியிருக்காருன்னு மிகப்பெரிய விவாதம். இந்த விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் தலைவர்கள் இருப்பாங்களா, அவங்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் பற்றி சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவரான திருமாவளவன் அவர்கள். இவர் என்ன சொன்னார், யோகியை சந்தித்ததெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ரஜினிகாந்த் அவர்கள் மீட் பண்ணார்ல அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவரோட காலில் விழுந்தார்ல இதுக்கு என்ன அர்த்தம், போன குட்டி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு பகிரங்கமாக சாடியிருக்காரு. ரஜினி அவர்கள் மட்டும் சிஎம் ஆகியிருந்தார் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் போல தான் தமிழகமும் மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வேதனையாக இருக்குங்க, மதிப்புமிக்க அவர் இப்படி செய்யலாமா, அவர் மேலே அங்கே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம் அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படையாகவே அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு திரும்பிட்டார். அவர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதுமே இவரை ஃபுல்லாக செய்தியாளர்கள் சூழ்ந்துட்டாங்க. அப்போ அவர்கிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்கப்பட்டுச்சு. இந்த ஜெயிலர் படம் சார்ந்து இருக்கட்டும், அப்புறம் ஒரு காலில் விழுந்ததாக சொல்லப்படுறதுல அது சார்ந்தா இருக்கட்டும், இதை பற்றி தொடர்ந்து கேட்டாங்க. அப்போ ரஜினி அவர்கள் தண்ணீர் விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதாவது சன்னியாசி வயசு குறைஞ்சவங்களாக இருந்தாலும் காலில் விழுவேன் அதை தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஓப்பனாக சொல்லிட்டாரு. என்னென்னலாம் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினாரு இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சிட்டு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பயணம் ரொம்ப நல்லா நடந்தது. ஜெயிலர் படத்தை பெரும் வெற்றி படமாக்கிய இந்த வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ படம் செலவானாலும் பரவாயில்லை, ஒரு நல்ல படத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவித்த சன் பிக்சர்ஸ் கல்லாநிதி மாணவர்களுக்கும், ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசித்து இயக்கிய நெல்சன் அவர்களுக்கும், திறமையோடு வேலை செஞ்ச கலைநுட்ப கலைஞர்களுக்கும் நடித்த கலைஞர்களுக்கும், ஒரு வெற்றி படத்தை தன்னுடைய அருமையான பாடல்களாலேயும் பிரமிக்க வைக்கும் பின்னணி இசையாலேயும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக்கிய நம்ம அனிருத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இல்லை, அங்கே படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்த்தேன். வேறு எதுவுமே கிடையாது, நட்பு ரீதியாக நான் பார்த்தேன். காலில் விழுந்தது சர்ச்சையில் இருக்கு. யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து
இது ஒரு சன்னியாசி ஆகட்டும் இல்லை ஒரு யோகி ஆகட்டும், அவங்க வந்து வயசில் நம்மளோட சின்னவராக இருந்தால் கூட அவர் காலையில் விழுறது என்னுடைய பழக்கம். நான் அதான் செஞ்சுருக்கேன். அண்ணா 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 அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. எனக்கு தெரியலைங்க அப்படி வந்து ரொம்ப நன்றி. அண்ணா அடுத்த 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 படம் விரைவில், அதை மட்டும் சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். அரசியல் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஏன்ப்பா சரியான விளக்கம்ப்பா அப்படின்னு சில பேர் எண்ணலாம். இன்னொரு தரப்பு இதெல்லாம் ஒரு விளக்கமா அப்படியும் பார்க்கலாம். இது பார்க்குற மக்களோட கண்ணோட்டத்தில் இருக்குது. இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ரைட்டு, யோகி ஆதித்யநாத் கால்களில் இவர் மட்டும் தான் விழுந்திருக்கார் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்புங்க. ஆக்சுவலாக இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறன்ட்டு பல பேரும் கால்களில் விழுந்திருக்காங்க. அதுவும் கட்சி பேதம் இல்லாமலும் வயசு வித்தியாசம் இல்லாமலும் சில பேர் விழுந்திருக்காங்க. இது நிதர்சனமான உண்மைதான். இதில் நீங்கள் அந்த பக்கம் ஆதரவாக கருத்து சொல்கிறீங்க, இந்த பக்கம் ஆதரவாக கருத்து சொல்கிறீங்க, எதுவுமே கிடையாது. இது நடந்திருக்கு. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த யோகி ஆதித்யநாத் யார்? இவரை பற்றி தான் இப்போ தமிழக மக்கள் பயங்கரமாக கூகுள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே சூப்பர் ஸ்டாராக போற்றப்படுற ஒருத்தர் தேடி போயிட்டு அவர் கால்களில் விழுந்திருக்காருன்னா யாருப்பா அவர்? சூப்பர் ஸ்டாரை கேட்டால் அதை சன்னியாசின்றாப்ல. ஆனால் உத்தரப்பிரதேசோட சிஎம்மாக இருக்கார் இவர் யோகி ஆதித்யநாத். துறவி ப்ளஸ் சிஎம், புதுசாக இருக்குது அந்த காம்பினேஷனு அப்படின்னு தான் பல பேருக்கு எங்கள் ஆச்சரியம். அப்பேற்பட்ட இந்த யோகி ஆதித்யநாத் அவர்களை பற்றி நான் சொல்கிறேங்க. இதை நான் சொல்லி முடிச்சு கான்டென்ட் முடிவில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்கள் இவரோட கால்களில் விழுந்தது சரியா இல்லை தவறான்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதனால தான் இதில் இறுதி நிலைப்பாடுன்றதை நீங்களே எடுத்துக்கிறதுக்கு உங்ககிட்டே விட்டுடுறேன். ஆக்சுவலாக சூரியன் ஒரு மனுஷனுக்கு உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எப்பேற்பட்ட வளர்ச்சி அரசியல் இருக்குன்றதுக்கு ஆகச்சிறந்த சான்று போல இருக்குது யோகி ஆதித்யநாத். இவர் மேலே ஒரு சில களங்கங்களும் விழுந்துருந்துச்சு, குற்றச்சாட்டுகள் அப்படின்ற வடிவில். ஆனாலும் ஒரு பக்கம் துறவி மடாதிபதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் அஜய் மோகன் சிங் பிஸ்ட். குழம்பிடாதீங்க, யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவரோட உண்மையான பேர் இதுதான். அவர் ஷார்ட்டாக அஜய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. 51 வயசுங்க அவருக்கு. இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பஞ்சூர் அப்படின்ற பகுதியில் தான். இந்த பஞ்சூர் பகுதி இப்போ உத்தரகாண்ட் கீழே இருக்குது. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் பிறந்தது ஒரு ராஜ்பூத் ஃபேமிலி. இதை தாக்கூர் வம்சத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த் சிங் பிஸ்ட் இவர் தான் அஜய் அவர்களோட அப்பா. இட் மீன்ஸ் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவரோட அப்பா. இந்த ஆனந்த் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருந்தவர். ஸோ இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வெல்தியான ஃபேமிலி தான், கஷ்டப்பட்ட குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது. அஜய் இருக்கார்ல யோகி அவர்கள், இவர் உத்தரகாண்டில் தான் தன்னோட டிகிரியை முடிக்கிறாரு, பிஎஸ்சி மேத்ஸு. 1990s என்ன ஆகுது, திடீர்னு வீட்டை விட்டு ஓடுறாரு. எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், நான் வேற ஒரு லைஃப்பை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அயோத்தி ராமர் கோயில் இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அவர் இணைஞ்சிடுறாரு. இதை தொடர்ந்து இந்த கோரக்நாத் மடாதிபதி ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் மகந்த் அவைத்யாந்த். இவரை தன்னோட ஆன்மீக குருவா அஜய் ஏற்றுக்கிறாரு. இந்த மகந்த் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு பாஜக காரியக்காரர் தான். அண்ட் இந்த மடத்தில் போய் சேர்ந்த நேரமோ என்னவோ இவர் தன்னை துறவியாகவே மாற்றிக்கிட்டாரு. முற்றும் துறந்த ஒரு வாழ்க்கை இருக்கல, அப்பேற்பட்ட வாழ்க்கைக்குள்ள அஜய் அவர்கள் போயிட்டாங்க. இதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு யோகி ஆதித்யநாத் அப்படின்ற பேர் வந்துச்சு. அவரோட ஆன்மீக குரு பேர் மகந்த் அவைத்யநாத், சீடர் பேர் யோகி ஆதித்யநாத். பெருசாக வித்தியாசம் இருக்காது. மகந்த் அவர்கள் இருக்காங்களே, இவர் ஆக்சுவலாக அரசியல்லையும் ஒரு பங்கு கொண்டிருந்தவருங்க. இந்த ஹிந்துத்துவ கொள்கை இருக்குல்ல, இதன் மீது தீவிர பிடிப்பாளராக இருந்தவர். அவைத்யாத் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, நான் இந்த அரசியலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன், முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த வழி மட்டும் எனக்கு தொடரட்டும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் இவரோட அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்டவர் தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள். ஏன்னா வயசு வர சின்ன வயசு யார், யோகி அவர்களுக்கு. ஸோ இதனால தான் இவருக்கு பிற்பாடு அரசியல் வாரிசாக இவர் வந்தார். தேர்தல் அரசியலில் யோகி அவர்கள் களம் இறங்கின உடனே வெற்றி தாங்க. தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றியாக அந்த மனுஷனுக்கு அரசியல் வாழ்க்கையில் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு துறவி இப்போ ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை அரசியல் அரங்களை வளர்ச்சியாக பார்க்க முடியும்னா அது இவருக்கு மட்டும் தான் பொருந்தும். இந்த எம்பி சீட்ஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகப்படியான தொகுதிகள் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த ஒரு மாநிலத்தில் இருந்து யோகி அவர்கள் 26 வயசில் மக்களவை எம்பியாக தேர்வு பண்ணப்படுறாரு. அப்போ ஆக்சுவலாக 12th லோக்சபா, ஓகேவா, அதில் 26 வயசில் ஒரு பையன் உள்ளே போகிறாரு. 26 வயசில் ஒருத்தர் லோக்சபா எம்பி ஆனது அந்த டைமில் ரெக்கார்டுங்க. அந்த 12வது லோக்சபாவில் இவ்வளோ குறைஞ்ச வயசில் இருக்க ஒரு பையன் உள்ளே வராருன்னு எல்லாரும் அவ்வளோ மிரட்சியாக பார்த்தாங்க. அதுவும் அவரோட உடை இருக்குல்ல, அவரோட அப்பியரன்ஸ்லாம், இது அப்போ எப்படி இருந்துச்சோ அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும்போதும் அதே உடையில தான் போவார் வருவார். யோகி ஆதித்யநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதா இருந்தால் பேச்சில் வல்லவர். ஒரு மேடை ஏற்றி மைக்கை கொடுத்துட்டீங்கன்னா பேசி பேசி ஆட்களை பயங்கரமாக கவருவாருங்க. அந்தளவுக்கு பேச்சில் வல்லவர். இதனால என்னவோ அவர் எம்பியாக பதவியேற்ற சில நாட்கள்லேயே
நாம ஒரு பிரச்சார அமைப்பை ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் உருவாக்குனது தான் ஒரு இளைஞர் அமைப்பு. அதுக்கு பேர் ஹிந்து யுவ வாகினி. இந்த அமைப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துத்துவா இருக்குல்ல, இது சார்ந்த விஷயங்களை இளைஞர் மத்தியில் கொண்டு போகிறது, இந்த கலாச்சார மரபுகள் இருக்குல்ல, இதை தெரியாத சிறுசுகளுக்கு இவங்க சொல்லி தெரியப்படுத்துறது, அது இதுன்னு இது போல வேலைகளை செஞ்சுட்டு இருந்தது தான் இந்த ஹிந்து யுவ வாகினி. இதை ஃபவுண்ட் பண்ணதே வேற யாரும் இல்லை, யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான். இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அரசியல் அடித்தளம் அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதி இருக்குல்ல, அங்கே இவரோட மவுசு நாளுக்கு நாள் மேலே 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 போய்கிட்டே இருக்குங்க. இந்த ஈஸ்ட் யூபி அப்படின்னாலே இவரோட பேர் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வர மாதிரி பல வேலைகளை இந்த அமைப்பு மூலமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிழக்கு பகுதியில் மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டார். கோரக்பூரில் இருந்து 5 முறை தொடர்ந்து ஜெயிச்சு நாடாளுமன்ற எம்பியாக மாறின ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான். அவர் முதல் வாட்டி எப்போ கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சாரு, 1998. இதுதான் 12வது லோக்சபா, ஓகேவா. இதுக்கப்புறம் 13வது லோக்சபா 1999லையும், 14வது லோக்சபா 2004லையும், 15வது லோக்சபா 2009லையும், 16வது லோக்சபா 2014லையும்னு இப்படி 5 முறை தொடர்ந்து எம்பியா ஜெயிச்சாரு யோகி ஆதித்யநாத். 2014 இட் மீன்ஸ் அவர் கடைசியாக எம்பியா இருந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த 16வது லோக்சபாவில், அதில் மட்டுமே புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நாடாளுமன்றத்தில் அட்டண்டன்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா 77%. அவர் கேட்ட கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள 284 கேள்விகள். இவர் பங்கெடுத்துக்கிற டிபேட்ஸ் பார்த்தீங்கன்னா 56 அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பிரைவேட் மெம்பர் பில்ஸ் பார்த்தீங்கன்னா 3ங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல் எம்பி எந்த அளவுக்கு செயலாற்றணுமோ, இட் மீன்ஸ் 5 முறை தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு எம்பி செயலாற்றணுமோ, அது போல 2014 ஒரு ஆற்றல் இருந்தார். இதெல்லாம் போயிட்டு இருந்த அதே நேரம், அதே 2014 வருஷம் இவரோட குரு அவைத்தியநாத் இருக்கார்ல, அவரு மறைஞ்சிட்டாரு. இதுக்கு பிற்பாடு அந்த மடாதிபதி பொறுப்பு இவரை வந்து அடையுது. அஜயா உள்ள வந்தவர் எப்பேற்பட வளர்ச்சி பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல டாப்ல போயிட்டு இருக்காரு, டாப் கியர் போட்டு. இன்னொரு பக்கம் மடாதிபதின்ற பெரிய கௌரவமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹிந்துத்துவ கொள்கை இருக்குல்ல, அதை இன்னும் பெருசா தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாருங்க. இதனால பாஜகவையே சில நேரம் முறைச்சிக்கிறதுக்கும் இவர் தயங்கவே இல்லை. இந்த அளவுக்கு அந்த ஐடியாலஜியில் பற்று கொண்டவர் தான் யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசத்தில் 2017 சட்டப்பேரவை தேர்தல் யோகி ஆதித்யநாத் அவர்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான நாட்கள்னு இந்த சில நாட்களை சொல்லலாம். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாஜகவோட இந்த தலைமை பொசிஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் யோகிக்கும் இடையில ஏதோ மனஸ்தாபம். அது ஐடியாலஜிஸாக இருந்தால் இல்லை வேறு எதனா விஷயமா இப்போ இருக்க தெளிவு பெற தெரியல, ஆனால் ஏதோ மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த பிரச்சார பணிகள் இருக்குல்ல, ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்காக ஓகேவா, இவர் அப்போ இருந்தது சிட்டிங் எம்பி, ஓகேவா, இதை மைண்டில் வச்சுங்க. ஆனால் 2017 நடந்தது சட்டப்பேரவை தேர்தல். இதுக்கான பாஜக பிரச்சார பணிகள் இருக்குல்ல, அதில் தொய்வு ஏற்படவே இல்லை. யோகி ஆதித்யநாத் அங்கே இங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சு பிரச்சார பணியை ஒரு படி மேலேயே கொண்டு வந்துட்டார். அப்போ பாஜகவினர் புகழாரம் சூட்ட ஆரம்பிச்சாங்க, ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை மாதிரி பிரச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் வேறு யாருமே பண்ணல, அப்படி தூக்கி பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் இவர் மேலே சில மதவாத குற்றச்சாட்டுகளும் எழும்புச்சு. ஒரு மனுஷனா பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு 2 இருக்கும்ல, இதில் இவருக்கோட நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்புச்சுங்க. அது கிரிமினல் சார்ஜஸாகவும் மாறி நின்றுச்சு. அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருந்துச்சு. அந்த தேர்தலில் பாஜக அமோக வெற்றிங்க. யாரை சிஎம் ஆக்கலாம் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மனதாக முடிவு பண்ணப்பட்டது யோகி கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிரச்சார பணிகளை பார்த்து கட்சியோட தலைமை முழுக்க இவர் பக்கம் சாஞ்சிட்டாங்க. யோகி அவர்களை சிஎம் ஆகிட்டாங்க. மார்ச் 18ஆம் தேதி 2017 யோகி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட சிஎம் ஆயிட்டாரு. எம்பியா தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கின அவரு அப்படியே பேரலா சிஎம் அப்படின்னு சட்டப்பேரவை இட் மீன்ஸ் மாநில மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியல்வாதியா மாறி நின்னாருங்க. சிஎம் ஆனதை அவர் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா, 36 துறைகளை இந்த மினிஸ்ட்ரிஸை தன்னோட கட்டுப்பாடுக்கு நேரடி கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாரு. அங்கே அவர் வைக்கிறதான் சட்டம். அவர் நினச்சா எங்கே வேணால் புல்டோசரே அனுப்பலாம். இந்த புல்டோசர் சம்மந்தமான விஷயம் நான் இன்னும் பெருசாக விவரிக்க விரும்பல. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக புலப்படும் நினைக்கிறேன். அவரோட வித்தியாசமான குணாதிசயத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறதா இருந்தால், அவர் பல முறை நீங்கள் காட்சி பதிவுகளில் பார்க்குறப்ப குரங்கோடு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா உயிர்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் அதை சார்ந்து இந்த விஷயத்த பண்ணுறதாவும் ஒரு கூற்று இருக்குங்க. பசுவதைக்கு எதிராக மிகப்பெரிய விஷயங்களை பண்ணது அவர் தான். ஆனால் அது இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. அதையும் மக்கள் மறந்துடக்கூடாது. தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுற பழக்கம் இவருக்கு இருக்கு. இப்போ வரைக்கும் இரவு 11 மணிக்கு உறங்க போயிடுவாராம். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த துறவி சார்ந்த என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறது, ஹிந்துத்துவ ஐடியாலஜி இன்னும் பெருசாக விதைக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு பிஸியான அரசியல்வாதியாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து இவருக்கு அடுத்த தேர்தலே கை கொடுத்துருச்சுங்க. கடந்த 2022 உத்தரப்பிரதேச தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் திரும்பவும் ஜெயிக்கிறாரு. தன்னோட சிஎம் பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. பாஜகவில் மோடி அவர்களுக்கு பிறகு ரொம்ப பெரிய அளவுக்கு மவுசு இருக்கிற ஒரு தலைவராக பார்க்கப்பட்டு இருக்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான்.
இது ஆக்சுவலாக எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனால் பாஜகவோட பெருந்தலைகள் கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மேபி இந்த உண்மை உங்களுக்கு வெளியே வரலாம். யாரு கண்டா அடுத்து பிரதமர் வேட்பாளரா யோகி ஆதித்யநாத் அவர்களை நிறுத்தினா கூட ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நடந்துருச்சுன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு பாஜகவில் அவருக்கு நிறையவே மவுஸ் இருக்க தான் செய்யுது. இவ்வளோ விஷயங்கள் ஒரு மனுஷன் பின்னாடி இருக்குன்னா அவர் தான் யோகி ஆதித்யநாத். ஒரு பக்கம் பிரைட் ஷேடு, இன்னொரு பக்கம் கிரே ஷேடு. ஸோ மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தான். ஆக்சுவலாக இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சித்தாந்த அடிப்படையிலையோ இல்லை ஒரு மத அடிப்படையிலையோ இல்லை சினிமாத்தனமான ஒரு அடிப்படையிலையோ நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பக்கசார்பானதாக தெரியும். ஆனால் பொதுப்படையாக இருந்த எந்த சித்தாந்தமும் சாராமல் நீங்கள் இந்த கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு மட்டும்தான் உங்களால் முழுமையாக சிந்திக்கவே முடியும். ஓ இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம், ரஜினிகாந்த் அவர்கள் அவர் காலில் விழுந்தது சரியா, இல்லைனா குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான ஒருத்தர் காலில் சூப்பர் ஸ்டார் எப்படி விழலாம், இது தப்பாச்சேப்பா அப்படின்னு கூட நீங்கள் ஒரு நிலைப்பாடுக்கு வரலாம். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எந்த நிலைப்பாடை எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.